இப்ப நாம தனுசு ராசியோட வாழ்க்கை அப்புறம் அவங்களோட குணாதிசயங்கள் பத்தின ஒரு சுருக்கமான பார்வை தான் பார்க்க போறோம். இவங்களோட அடிப்படை குணம் என்ன, இவங்களுக்கு எந்த மாதிரி தொழில்கள் செட் ஆகும், குறிப்பா இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கிற சுவாரஸ்யமான ரகசியங்கள் என்னென்னு இந்த தகவல்கள் நமக்கு ரொம்பவே தெளிவா சொல்லுது. முதலாவதா இவங்களோட அடிப்படை குணத்தை எடுத்துக்கிட்டா, தனுசு ராசியோட குறியீடான அந்த வில் மற்றும் அம்பு அவங்களோட உயர்ந்த லட்சியத்தையும் ரொம்ப கூர்மையான இலக்கியம் குறிக்குது. இது கூடவே ஒரு இயல்பான சேவை மனப்பான்மையும் இவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ உங்களுக்கு தோணலாம், நிஜமாவே இவங்களோட கவனம் அந்த அம்பு போல அவ்வளோ கூர்மையா இருக்குமான்னு. ஆமாங்க, கண்டிப்பா இருக்கும். இரண்டாவதா, இவங்களோட இந்த அசுரத்தனமான லட்சிய குணம் இவங்களை எந்த மாதிரி தொழிலுக்கு கூட்டிட்டு போகுதுன்னு பார்க்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா, நிர்வாகம், நிதி, வங்கி, அப்புறம் கல்வித்துறை, இதிலெல்லாம் ரொம்ப பொறுப்பான தலைமை பதவிகள்ல இவங்க இயல்பாவே ஜொலிப்பாங்க. இறுதியா, தொழிலே உள்ள சுரப்பா செயல்படுற இவங்களுக்கு வாழ்க்கையில சிக்கலே வராதான்னு நீங்க கேட்கறது புரியுது. அங்கதாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். குறிப்பா அவங்களோட பள்ளி கல்லூரி பருவத்துல காதலா நட்பான ஒரு குழப்பம் வரும். கூடவே குடும்ப பொறுப்புகளும் இவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாவே அமையும். அது மட்டும் இல்லாம சில உடல்நல பிரச்சனைகளும் வரலாம். ஆனா இதை சமாளிக்க கோவில் வழிபாடு மாதிரி சில பரிகாரங்கள் இவங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். சரி, தொழில உள்ள கெட்டிக்காரங்களா இருக்கிறவங்க ஏன் உறவுகள்லையும் உடல் நலத்திலையும் கொஞ்சம் சறுக்குறாங்க? எந்த ஒரு அதீத கவனம் இவங்களை சிறந்த தலைவர்களா மாத்துச்சோ, அதே கவனம் குடும்ப உறவுகளோட மென்மையான உணர்வுகளை இவங்க தவறவிடவும் காரணமாயிடுது. சுருக்கமா சொல்லணும்னா, தனுசு ராசிக்காரங்க லட்சியமும் நிர்வாகத்திறனும் கொண்ட ஒரு சிறந்த தலைவர்கள்னாலும் அவங்க தங்களோட தனிப்பட்ட உறவுகள்லையும் உடல் நலத்திலையும் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியமான ஒண்ணு.